ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நாளெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேர பகுதியில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து உங்கள் பணிகளை தொடங்குங்கள், வெற்றி நிச்சயம் என்கின்ற சொற்றொடரோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். தியானம் தரும் சுகம். தியானம் தரும் சுகம். எது தவம், எது தியானம், எது தியாகம், எது வழிபாடு, இப்படி 1000 கேள்வி எப்படி அப்படி மழை துளி மண்ணில் பட்டு வரக்கூடிய குமிழ் மாதிரி என்னமா நமக்கு தோணுது. இப்போ வேதாத்ரி மகரிஷின்னு ஒருத்தர், நீங்கள் சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, நாமக்கல் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா அவருடைய அட்டைப்படம் இல்லாத வீடுகளே இருக்காது. அப்படியே அந்த கேலண்டரில் தினசரி இதில் வாழ்வியல் முறையை எழுதி போட்டிருப்பாங்க. அந்த ஈகோவை விட்டு தள்ளுங்க, நானே பெரியவன்னு நினைக்காதீங்க. வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன். அந்த அவங்களுடைய தியான வகுப்புகள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, தொழிற்சாலைகளில் கூட ஒரு கோவில் மண்டபமாக மாறி அங்கே அமைதி நிலவி மதம் ஆச்சரியங்கள் நீங்கி மன ஒருமையும் ஒரு பெரிய ஆன்மீகத்தோடு கூடிய இறை நம்பிக்கையோடு கூடிய பணிகளும் நடைபெறுகிறது. ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணப்படுகிறார்கள். இப்போ சென்னையில் ராமச்சந்திரா மிஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் போரூர்கிட்ட, அவங்களே திருப்பூர்கிட்ட வச்சுருக்காங்க. ஹைதராபாத்தில் பெரிய அவங்க மடம் இருக்குது. அது பெரிய அமைதியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. விவேகானந்தருடைய பெருமைகளை, ராமகிருஷ்ணருடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணா மட்டு இருக்குது. அது அவர்களுக்குரிய ஞான தேடலை நோக்கி நம்மளை செல்லுது. இப்போ காஞ்சி பீடம், நம்முடைய சிருங்கேரி பீடம், இந்த ராகவேந்திரா சுவாமிகள், ஷீரடி பாபா, இந்த விஷயங்களெல்லாம் எதை சொல்லுதுன்னா, மனித மனம் தூய்மைப்பட்டு நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையை வலியுறுத்தக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்கிறது. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கான செய்திகளைத்தான் இந்த தியானங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு வழிபாட்டிலும் ஒவ்வொரு வகையான தியானத்தை, இறை சொற்களை நமக்கு சொல்கிறார்கள். இந்த தியானம் தரக்கூடிய சுகம் அப்படிங்கிற இந்த கட்டுரையை படித்த போது அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னா, விடாமுயற்சி, பொறுமை, தியாகம், நம்பிக்கை, இதுதான் அடித்தளமாக. எது? விடாமுயற்சி, பொறுமை, தியாகம், நம்பிக்கை. எந்த எண்ண பதிவுகள் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் மாதிரி நம்ம எண்ணத்தில் மனக்கசப்பு இருக்குமா, சிலர் பார்த்தா வெறுப்பு இருக்குமா, விரோதம் இருக்குமா, குரோதம் இருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கணும். இந்த பதிவுகள் எல்லாம் அழிச்சிடணுமா. மனிதனுக்கு என்றைக்கு ஆசை அடங்கிறது, கடலில் என்றைக்கு அலை ஓகிறது. அலை அடங்கினால் கடல் தெரியும், அப்படி எட்டி பார்த்தா. மனம் அடங்கினால் மகான் தெரிவான், கடவுள் தெரிவான், நம்மளே தெய்வமாகலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அப்படியே தேடணும் இறைவனை தேடுறதில்லை. இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்வான் என்கின்ற நம்பிக்கை வேணும். அப்போ இந்த மனத்தினுடைய கோணல் இருக்குல்ல, சிந்தனை, அதை சரி பண்ணி ஒழுங்குபடுத்தி மனத்தின் கோணலை சரி செய்வது தான் இந்த தியானம், அமைதி, நம்பிக்கை, பொறுமை. இப்போ வச்சுக்கோங்க, நாரதர் நாராயணனுடைய பரம பக்தர் சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருந்தார். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு. இந்த நாரதருடைய நாராயண மந்திரம் கேட்டு ஒருத்தர் கண்முழிக்கிறார். பெரிய மரத்தடி, அப்படியே சடைமுடி, கையில் கமண்டலம், தண்டம் எல்லாம் இருக்குது. இவ்வளோ தூரம் சடைமுடி, காவி, பெரிய தியானம் பண்ணுறார். புத்து கட்டிக்கிட்டே வருது. நாரதா எங்கே போகிறீங்கன்னார். நான் சொர்க்கத்துக்கு போகிறேன்னார். ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் போயிட்டு வரும்போது என்னுடைய அங்க அடையாளம் சொல்லி எனக்கு எப்போ சொர்க்கம் வீடு பேர் கிடைக்கும்னு கேட்டு சொல்லுங்கன்னா ஆகட்டும் அப்படின்னார். அடுத்து ஒருத்தன் ஆடி பாடி மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு இருந்து இடையிடையில் இறை நாமத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தவன் டக்குன்னு நாரதரை பார்த்துட்டான். நாரதா எங்கே போகிறீங்க? சொர்க்கம் போகிறேன். நமக்கும் வீடு பேர் எப்போ, மகிழ்ச்சி எப்போ, சொர்க்கம் எப்போ கேட்டு சொல்லுங்க. மகிழ்ந்தான். இவன் கண்ணை மூடி தியானம் பண்ணான். அவன் வேலையை பார்த்தான். திருப்பி நாரதர் வந்தார். வரும்போது இந்த சடமுடி கட்டியிருந்த முனிவன் கேட்டான், எப்பன்னா, இந்த மரம் இருக்குது பாருங்கள், இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்க உனக்கு இன்னும் 4 ஜென்மத்துக்குள்ளே சொர்க்கம் கிடச்சிரும், இன்னும் 4 ஜென்மத்துக்குள்ளே சொர்க்கம் கிடச்சிரும்.
4 ஜென்மமா அப்படின்னு சொல்லியிருக்கான். 4 அடி நடந்திருக்கான். இந்த மகிழ்ச்சியை ஆடி பாதி குதிச்சவன் இருக்கான். அவனை பார்த்து கேட்டிருக்கான், நீ ஓடி ஓடி சுற்றி விளையாடுறிய புளிய மரம், அந்த புளிய மரத்து இலைகள் இருக்குல்ல, புளிய மரத்து இலைகள் அது உதிர்ந்த எவ்வளோ வருஷம் ஆகுமோ, ஒவ்வொரு இலையும் அவ்வளோ வருஷம் கழித்து உனக்கு ஞானமும் வீடு பேரும் சொர்க்கமும் கிடைக்குமா. அவன் அப்போ தான் முன்ன விட ஆட ஆரம்பித்தானா. ஆகா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இத்தனை இலையும் எத்தனை வருஷத்தில் உதுவுதோ அதற்கு பிறகு எனக்கு ஞானம் சொர்க்கம் கிடைக்க போகிறதா, இதை விட மகிழ்ச்சி என்ன, இறைவா நன்றி இறைவா நன்றி. நானா 3வது முறை நன்றி சொல்லும்போது இறைவனை வந்துட்டானா. இந்த முனிவன் கேட்டானா, அடப்பாவி, நான் கண்மூடி கடுந்தவம் பண்ணி காமத்தையும் கோபத்தையும் அடக்கி இங்கே மகரத்தில் உட்காந்துருக்கேன், எனக்கு 4 ஜென்மம்னா இவனுக்கு இலை உதிர்ற காலம்னா இன்னும் ரொம்ப காலம் ஆகும்னு நினச்சேன், கண் முன்னாடி வந்துட்டு என்ன, உனக்கு 4 ஜென்மாவா நடக்குமா வருமா அப்படியெல்லாம் இப்பயும் உனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு எண்ண தேடலும் ஏக்க பெருமூச்சும் ஒரு அருவருப்போடு கூடிய அவநம்பிக்கையும். ஆனால் அவன் ஆடி பாடி மகிழ்ந்தா கூட ஆண்டவன் இருக்கான், இலையுதிர் காலத்துக்கு பிறகு நிச்சயம் வருவான், எனக்கு ஆத்ம சுத்தம் கிடைக்கும், வீடு பேறு கிடைக்கும், நாணம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருந்தது பாருங்க. நம்பிக்கை வைத்தால் உடனே கொடுக்கிறேன். தியானம் என்பது கண்மூடி தவம் இருப்பது மட்டுமல்ல, அகத்தை தூய்மை செய்வது. மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், ஆசைகளினுடைய அளவை நேர்கோட்டுக்குள் கொண்டு வந்து விடாமுயற்சியும் பொறுமையும் தியாகத்தையும் தியானத்தையும் முயற்சியோடு பயிற்சி செய்து பிறரை பற்றிய குரோத எண்ணங்களை அழித்து விட்டால் மனம் நிம்மதி தேடி நிம்மதி நாடி தியானத்திற்குள் செல்லும். தியான தரக்கூடிய சுகம் அனுபவித்தால் ஆனந்தம்.